அதுக்கு குலதெய்வ கோயிலுக்கு தானடி போனோம். எதுக்கு சென்னை சில்க்ஸ் கூட்டு வந்திருக்க? பின்ன இப்படியே கல்யாணம் பண்ணிக்க முடியும்? முகூர்த்த புடவை, தாலி, ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்க வேண்டாம்? வா வாங்கலாம். சார் சத்தியமா சொல்றேன், எங்க ரெண்டு ஃபேமிலி சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்தாலும் இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல சார். ஓடி போய் கல்யாணம் பண்றவ எதுக்கு சார் 1 லட்சம் ரூபாய்க்கு சாமுந்திரிகா பட்டு எடுக்கணும்? அடிப்பாவி. ரகு, இது எனக்கு ஓகே. இந்த சாரி எவ்வளோ? ஹலோ மச்சான், அர்ஜென்ட்டா ஒரு 1 லேக் அனுப்பிச்சுடேன். சரிடா ப்ரோ. பாஸ் அப்ரூவ் பண்ணார்ல ஃபினான்ஸ், அந்த 2 லட்சம் ரூபாய், அதுல 1 லட்சம் ரூபாய் நான் சொல்ற நம்பருக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சொல்டா மச்சான், ஒரு 60,000 ரூபா அனுப்பேன். சரிடா பார்லருக்கு வந்திருக்காடா ப்ரோ. அந்த பேலன்ஸ் 40,000ல 20,000 அனுப்பிச்சிருங்க. மச்சான் நான் ஒன்னு சொல்லவா? சொல்லு. எப்பவுமே பைலட் தான் ஃபிளைட்டை ஓட்டணும், ஃபிளைட் பைலட்டை ஓட்டக்கூடாது. லேண்டிங் மிஸ் ஆயிடும், பாத்துக்கோ. மச்சான், வீட்ல பிரச்சனை, அம்மா ஒத்துக்கல, லவ்வ பிரேக்கப் பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா பாத்தியா? என் ஃபிளைட்டோட பைலட் இவதான்டா. என் ஃபிளைட் தப்பா லேண்ட் ஆகாது. நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா? என்ன? இந்த அட்வைஸ் எல்லாம் நிறுத்திட்டு எனக்கு உடனே ஜிபேல காசு அனுப்பிச்சுடேன். சீப்பா சார், புடவை, தாலி, ஆக்சசரிஸ் இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போறதுக்குள்ள கோயில் எழுத்து மூடிட்டாங்க. அப்புறம் வேற வழியே இல்லாம ஒரு காட்டேஜ்ல ரூம் எடுத்து தங்கணும் சார். எதுக்கு உன்னை ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? உன் குலதெய்வ கோவில்ல கல்யாணம் பண்றதுக்கு தானே? ஊட்டில எங்களுக்கு குலதெய்வம் கோவிலே இல்ல. அடிப்பாவி, அப்போ என்ன எதுக்கு ஊட்டிக்கு கூட்டு வந்த? இல்ல, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஏஜ் அட்டென்ட் பண்ணும்போது ஒரு ஏஞ்சல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். இல்ல புரியல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் கிஸ், ஃபர்ஸ்ட் ரொமான்ஸ் டாப் ஹில் ஸ்டேஷன்ல ஃபுல் மூன் டேல நடக்கணும்னு. ஆனா நீ தான் அவசரப்பட்டு வீட்லயே ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணிட்டியே. அதான் ஃபர்ஸ்ட் ரொமான்ஸ் நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும்னு ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்தேன். பிளானிங்லாம் ஓகே தான். வந்த உடனே பர்ச்சேஸ் பண்ணாம மேரேஜ் பண்ணியிருந்தா நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆயிருக்கும்ல. ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சதுக்கு அப்புறம் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். பசங்க எந்த எண்ணத்துல இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருங்கடி.